வருகின்ற குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அதிகாரப்பூர்வமான கூட்டம் அல்ல. இது ஒரு மத்திய குழு மற்றும் ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங் தான். இன்ஃபார்மல் மீட்டிங் எதற்குன்னா, தமிழகத்திலிருந்து எல்லா பகுதியிலும் நண்பர்களை நான் சந்திக்க வேண்டும், அவர்களோடு என்னுடைய கருத்துக்களை நான் பரிமாறிக்கொள்ள வேண்டும், பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த மத்திய உணவுக்காக அழைப்பு விடுக்கப்பட்டது. நீங்கள் இங்கு முன்பு பேசக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நான் கூர்மையாக கேட்டேன். கழுதை கதை, சிங்கக்கதை, நரிக்கதை, ஆடு கதை எல்லாம் கேட்டேன். உங்களுடைய மனதில் இருக்கும் ஆழத்தையும் நன்றாக கேட்டேன். எல்லா கேள்விகளுக்கும் நான் விடை தந்து விடுவேன் என்று தயவு செய்து யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னால் என் மனதிலேயும் பல கேள்விகள் இருக்கு. இங்கு வந்தவர்கள் சொன்னார்கள், நான் எப்பொழுதுமே என்னுடைய கருத்தை வெளிப்படையாக பேசுவது. ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கும் பொழுதே என்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பேசுபவன் கண்டிப்பாக இந்த ஒரு இன்ஃபார்மல் கூட்டத்திலே நண்பர்களிடையே பேசும் பொழுது என் மனதில் இருக்கும் கருத்துக்களை எல்லா விதத்திலுமே வெளிப்படையாக கூற கடமை. அதனால் எப்பொழுதுமே ஒரு பேச்சாளர் அழைக்கும் போது இந்த லஞ்சுக்கு முன்னாடி கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப இக்கட்டான நிலை. கரெக்ட் டைம் பேச முடியும். ரொம்ப நேரம் பேசினா பசி அவர்களை வேற திசைக்கு அழைச்சி செல்வோம். இப்பொழுது மணி என்னுடைய கடிகாரப்படி 12:55. 1:30 மணிக்குள்ள முடிக்க வேண்டும் என்று முழுமையாக நம்புகிறேன். இந்த பீரியட்ல கிளாஸ் மாஸ்டர் கொஞ்சம் ஜாஸ்தியா போயிட்டா மணி அடிக்கணும், மணி அடிச்சா கூட தப்பு இல்லை. ஆனா என் கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையா பேசலாம். ஒரு ஃபார்மல் கூட்டம் இல்லை. மேடை அலங்காரத்துக்காக மேலே இருக்கும் கட்சியில அங்க இருக்கும் பதவியில் இருப்பவர்களை உஷிப்படுத்துவதற்காக யாருக்காகவும் இல்லை. வெளிப்படையாக சில கருத்துக்களை பேச வேண்டும் என்பதற்காக தான் உங்களை எல்லாம் அழைச்சிருக்கேன். இந்த கூட்டத்திற்கு எந்த விதமான விளம்பரமும் கிடையாது. எந்த விதமான பத்திரிகையிலும் நாம் விளம்பரம் செய்யவில்லை. இதற்காக ஒரு பத்திரிகையை கூட நம்ம ஒரு இன்விடேஷன் கார்டு கூட போடலாம். வாய்வழி செய்தி தான், இமெயில் மூலமா, வாட்ஸ்அப் மூலமா போயிடுச்சு. ஆனா இந்த பேசுற செய்தி நிச்சயமாக பத்திரிகைக்கு போக வேண்டும் தான் நான் விரும்புறேன். தவிர போக வேண்டாம்லாம் ஒண்ணும் கிடையாது. மீட்டிங் நடக்கிறது இது தேசத்துக்கு விரோதமான கூட்டம்லாம் கிடையாது. தேசத்துக்கு நலனுக்காக நடக்கும். சில கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லுங்க. சொல்ற கருத்து சில சமயம் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். கசப்பான உண்மைகளை சில சமயம் பேசாமல் இருப்பதாலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காங்கிரஸ் பல நோய் உண்டு. கசப்பான சில உண்மைகளை கண்டிப்பாக நான் பேசலாம் கிடையாது. முதலிலே 2014 நாம் ஆட்சி அமைக்க போவது இல்லை. முதல்ல மறந்துருக்கோம். உடனே மோசம் பண்ணிட்டாரு. காங்கிரஸ் கட்சினாலே அப்படிதான். முதல்ல எந்த கூட்டமா இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியோட மூவரக்கூடிய கூட்டம் காங்கிரஸ் கட்சியில் ஒரு மேடை போட்டாமா எதை பேசுறான், எந்த ஊர்ல பேசுறான், எந்த நிலையில பேசுறாங்க யாருக்கும் தெரியாது. ஆனா 2014 ஆட்சி இருப்பான். இது என்ன போய் கவர்மெண்ட்ல பஸ் டிக்கெட் வாங்குற மாதிரி ஈஸியா ஒரு கட்சி எப்படி ஆட்சி பிடிக்கும், அந்த கட்சி ஒரு அரசியல் தலைவர் எப்படி பதவி வரும் யோசிக்கிறதே கிடையாது. எடுத்தோடனே சொல்லிடுது. இது முதல்ல இந்தியாவில் என்ன அரசியல் நடக்கும் நீங்க முதல்ல பார்க்கணும். உலகத்துல என்ன அரசியல் நடக்கும் நீங்க பார்க்கணும். முதல்ல தெளிவா தெரிஞ்சுங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல் கடந்த கால அரசியல் மாதிரி அல்ல. காங்கிரஸ் கட்சியை மையமாக வைத்து இந்தியாவில் அரசியல் நடப்பது கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில கட்சிகள் வந்து விட்டன. இந்தியாவில் காங்கிரஸ் நிகரான ஒரு அரசியல் கட்சி வந்து விட்டது. அந்த கட்சி ஆட்சிக்கும் வந்து விட்டது. அதாவது வெறும் காங்கிரஸ் கட்சியில மட்டும் இருந்துட்டு நம்ம போய் ஆட்சி போனா சொல்லி 1952 நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி யார கேண்டிடேட்டா போட்டிருந்தாலும், எந்த தொகுதியில எந்த கேண்டிடேட் யாரா போட்டிருந்தாலும் கண்டிப்பா காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிச்சிருக்கும். அன்னைக்கு இருக்கிற சூழல் விடுதலைக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை மையமாக தான் இந்திய புதுவாழ்க்கையே காங்கிரஸ் கட்சியை மையமாக தான் நடந்தது. அப்படி நடக்கிற சூழல்ல காங்கிரஸ் கட்சி யார் வேட்பாளராக போட்டாலும் அந்த காங்கிரஸ் கட்சியில அவங்க எம்பியா மேலே ஆகணும். அப்பெல்லாம் காங்கிரஸ் கட்சியில ஏஐசிசி மெம்பர் ஆனாலே எம்பி ஆன மாதிரி, ஒரு பிசிசி மெம்பர் ஆனா எம்எல்ஏ ஆன மாதிரி. அவ்வளவுதான். அந்த பிசிசி மெம்பரை தவிர யாருமே அரசியல்வாதி கிடையாது, வேற எந்த கட்சியும் கிடையாது. காங்கிரஸ் கட்சி யாரா இருக்கட்டும். அந்த காலம்லாம் ரொம்ப மாறி போச்சு. அரசியலுடைய ஸ்டைல் டெனர் எல்லாமே மாறி போச்சு. உலகமெங்கும் மாறிவிட்டது, இந்தியாவும் மாறிவிட்டது. அதற்கு எந்த விதம் அந்த மாற்றத்தை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளாமல் நாம் கடந்த காலத்திலேயே இருந்து கொண்டு ஏதோ சரித்திர சாதனைகள், சரித்திர தியாகங்களை முன்வைத்து நாம் 2014 ஆட்சி பிடித்து விடுவோம் சொன்னா அது வேடிக்கையாவே இருக்கு. சிரிக்கிறதா அழுகுறாங்க தெரியல. இன்னைக்காக நம்ம நாமக்கல்ல இருந்து யாரும் இருக்காங்க. சிதிக்கு எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சார். சிதிக்கு தெரியுமில்ல, நாமக்கல் எனக்கு சிதிக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு. உங்களுக்கு சில பேருக்கு அனுப்பிச்சிருப்பாரு. இன்னைக்கு புக் ஃபேர்
ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வே படி வாக்குகள் யாருக்கு எந்த கட்சிக்கு இன்னைக்கு தேர்தல் நடந்தா எந்த கட்சிக்கு தமிழ்நாட்டு வாக்கு அளிப்பீங்கன்னு கேட்டாங்க. புக் ஃபேர் தான் இது. ஒன்றும் அந்த புக் ஃபேர்ல ஒரு தரப்பு மக்கள் தான் போவாங்க. சாதாரண மக்கள் போகிறோம், படிச்சவங்க, கொஞ்சம் புத்தகத்து மேல் ஈடுபட்டு இருக்கவங்க, கொஞ்சம் நடுத்தரம் இல்லாட்டி மிடில் கிளாஸ் இல்லை அப்பர் மிடில் கிளாஸ். அப்பர் கிளாஸ் ஆகுது புக் ஃபேருக்கு, அப்பர் கிளாஸ் போகிறது மிடில் கிளாஸ். ஆனால் கொஞ்சம் படிச்சவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட நீ சர்வேல இந்த சர்வே நான் பார்த்தேன், காலையில் சிட்டி கமிஷன் நான் படிச்சேன். 24% டிஎம்கேக்கு ஓட்டு போட சொல்லிட்டாங்க, 24% ஏடிஎம்கே ஓட்டு போட சொல்லிட்டாங்க, 13% கம்யூனிஸ்ட் ஓட்டு போட சொல்லிட்டாங்க, 37% பிஜேபி ஓட்டு போட சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் எவ்வளவு தெரியுமா? 2%. ஆனா 2% தான் வாக்களிக்க அர்த்தம் இல்லை. ஆனா ஒரு படித்த மக்களிடம், ஒரு இடத்துல கூடுகின்ற படித்த மக்களிடம் கருத்து கேட்கும் பொழுது அவர்களுக்கு பிஜேபி மேல பெரிய ஆதரவு இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதனால 13% வருது. நீங்க சாதாரண மக்கள்கிட்ட போய் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு கேட்டீங்கன்னா 13% இருக்காது. கோயம்புத்தூர்ல போய் கேட்டா கூட கம்யூனிஸ்ட் கட்சி 13% ஓட்டு இருக்காது. ஆனா படித்த மக்களிடம் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் சிந்தனைகள், புத்தக கண்காட்சிக்கு வருபவர்கள் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் சிந்தனையுடையவர்கள் வருகிறார்கள். அதனால அவர்களுடைய வாக்குகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கு. டிஎம்கே ஏடிஎம்கேக்கு சராசரி ஒரே மாதிரி வந்து எனக்கு வியப்பளிக்குது. நான் தமிழ்நாட்டில் அவர் தான் பிரதான அரசியல். எனக்கு பயங்கர வருத்தத்தை அளித்தது காங்கிரஸ் படித்த மக்களிடம், புஸ்தகம் படிக்கின்ற நடுத்தர மக்களிடம் நம்முடைய வாக்கு சேவகம் பிஜேபியோட கம்பேர் பண்ணாங்க. அவங்க 37 தான் 2. இதான் ரியாலிட்டி. இன்னைக்கு பொலிட்டிக்கல் ரியாலிட்டி தான். வருகின்ற இடைத்தேர்தலில் போட்டியிடலாமா, போட்டியிடக்கூடாதா, ஆதரவு தரலாமா, ஆதரவு தரக்கூடாதா என்று கூட தெரிய நிலையில இல்லாத கட்சி 2016 ஆட்சி பிடித்து விடுவோம் என்று தயவுசெய்து காமெடியா இருக்கணும். இது எப்படி இருக்குன்னா பவர் ஸ்டார் நாளைக்கு வந்து நான் முதலமைச்சராக சொல்றதோட காமெடி. தயவுசெய்து காமெடி பண்ணணும். பாலிடிக்ஸ் எடுத்துக்கணும், சீரியஸா பண்ணணும். காங்கிரஸ் கட்சியுடைய சோதனை ஒண்ணுமே காமெடியா இருக்கு. 2016 ஆட்சி அமைக்க போகும் என்றால் எதை வைத்து எப்படி ஆட்சி அமைக்க போகும் என்று சொல்றதுக்கு யாருமே தயாரா. ஆனா இது வந்து ஒரு சம்பிரதாய கோஷம் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மேடையில் ஏறணும்னா காங்கிரஸ் கட்சி 2016 ஆட்சி அமைக்க போகும் அப்படின்னு சொல்றது ஒரு சம்பிரதாயம். தயவுசெய்து இந்த சம்பிரதாயத்தை தான் இருக்கு. இந்த சம்பிரதாயத்தை உழைத்து வரவங்க தான் அரசியல் வெற்றி பெறுகிறாங்க. சம்பிரதாயப்படி போறவங்க யாருமே அரசியல் ஜெயிச்சு கிடையாது. அமெரிக்காவில் ஒபாமா வந்து பிரசிடென்ட் ஆனாங்கன்னா சம்பிரதாயப்படியா வந்தா அந்த நாட்டுல ஓரளவுக்கு அந்த அரசியல் பத்தி நல்லா தெரியும். ஒரு வெள்ளைக்காரனை தவிர யாருமே அந்த நாட்டில் வந்து ஆட்சியை பிடிக்க முடியாத சம்பிரதாயம். ஆனா ஒரு கட்சிக்குள்ள ஜனநாயக முறையில் அந்த கட்சியுடைய தலைவராகி அந்த மக்களுடைய கவனத்தை அவர் பக்கம் ஈற்று அவர் வந்து அவர் தலைவர் ஜனாதிபதியான. அதே மாதிரிதான் நீங்க நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு கண்டிப்பா பிடிக்கல. ஆனா மோடியோடைய அரசியல் ஞானத்தை நான் பாராட்டணும். ஒரு மாநிலத்திலிருந்து வந்து ஒரு கட்சியுடைய தலைமையை கைப்பற்றி இந்தியா முழுக்கும் தன்னுடைய பெயரை முன்னிறுத்தி அந்த பெயருக்கு பின்னால் கட்சியை வர வைத்து தேர்தலில் எடுத்துக்கிட்டோம். நீங்க தமிழ்நாட்டில் இதெல்லாம் எடுத்து ஒண்ணு தெளிவா தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியல் நீங்க பூர்த்தி கவனித்து பார்க்கணும். தமிழ்நாட்டில் 1967 இங்க கூட்டத்துக்கு அது காரணம் G67 ஒரு நான் சொல்ல வேண்டியது இன்ஃபார்மல் நேம் தான். ஏன் G67 பேர் வைக்கிறேன்னு நிறைய பேர் இருக்காங்க. உலகத்துல G8 G22 அப்படிலாம் ஒரு இருக்கு. உலகத்துல இருக்க 8 நாடுகள், உலகத்துல இருக்க எல்லா பெரிய நாடுகள் ஒன்னா குரூப் 8 22 நாடுகள் ஒன்னா G22. நம்ம இந்த 1967 தான் சொல்லிட்டே இருக்கிறாங்க. 1967 ஆட்சி இருந்ததுன்னு. அந்த ஆட்சியை பார்க்காத காங்கிரஸ்காரர்கள் ஒன்னும் சேர்த்து அவரெல்லாம் G67 நான் பேர் வச்சு இந்த பேர் நாளைக்கு பேப்பர் கூட போட்டாங்க. G67 இல்லாதவங்க கை தட்டுறாங்க. G67 வைக்கிறது பேர் அதான். விஜய் கிட்ட சொல்லியிருக்கோம், வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணோம். அந்த G67 போட்டு எல்லாரும் பேரையும் வாங்கி நம்ம செய்தி பண்ணுங்க. தெளிவா தெரிஞ்சுங்க. தமிழ்நாட்டுல 4 பேர் தான் முதலமைச்சராங்க. 4 பேர் தான் இன்னைக்கு இருக்கிற நான் சேர்த்து பேரறிஞர் அண்ணா அவர்கள், அவரை தொடர்ந்து கலைஞர் அவர்கள், அவரை தொடர்ந்து திரு எம்ஜிஆர் அவர்கள், அவரை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா. 4 பேர் தான். நீங்க பக்கத்து ஸ்டேட் எடுத்துங்க, கேரளா எடுத்துங்க, கர்நாடகா எடுத்துங்க, ஆந்திர பிரதேசம் எடுத்துங்க, ஒன்னாவது ஆந்திர தனியார். இந்த 40 வருஷத்துல எத்தனை பேர் முதலமைச்சராக பாருங்க. குறைஞ்சபட்சம் 8ல இருந்து 10 பேர் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு அரசியல் எப்படின்னா ஒரு தலைவரை முன்னிறுத்தினா ஒரு அரசியல் கட்சி, ஒரு தலைவரை முன்னிறுத்தாமல் ஒரு அரசியல் கட்சியை ஜெயிக்க முடியாது. இந்த லீடர்ஷிப் பை கமிட்டி, இந்த லீடர்ஷிப் பை பொலிட் பியூரோ இதெல்லாம் ஜெயிக்க கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு கட்டுக்கோப்பாக இருந்தாலும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முகம் இருக்கு. அதனாலதான் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டை ஜெயிக்காது. அந்த சித்தாந்தத்து மேல அபிப்பிராயம் நிறைய நல்ல அபிப்பிராயம் சிலர் வைத்திருந்தாலும் பொதுமக்களிடம் ஒரு முகம் இல்லாத காரணமாக கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிக்க முடியும். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி ஜெயிக்கணும்னா அதற்கு என்றைக்குமே ஒரு முகம் இருந்திருக்கு.
தேர்தல் ஆயிடுச்சு. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தாமல் ஒரு கட்சியினால் ஜெயிக்கவே முடியாது. அதை தெளிவாக தெரிந்து கொள்ளும். அதை நாம் தெளிவுபடுத்தாமல் காங்கிரஸ் கட்சியிலே அதை நாம் தெளிவுபடுத்தாமல் தேர்தலுக்கு பின்னர் தலைமை வந்து யார் முதலமைச்சர் என்று சொல்வார்கள், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி இருந்த காலம் எப்படி என்றால் ஒரு சர்வ வல்லமை படைத்த ஒரு பிரதமர் ராஜீவ் காந்தியை போல இந்திரா காந்தியை போல இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கு வந்து மோடி வந்து மகாராஷ்டிராவில் யார் சீஃப் மினிஸ்டர் சொன்னா மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னா ஓட்டு வந்து மோடிக்காக விழுகிறது. மோடி வந்து சர்வ வல்லமை படைத்த தலைவராக அந்த கட்சி ஏற்றுக்கொள்கிறது. அந்த மக்கள் வாக்களிக்கும் பொழுது மோடிக்காக வாக்களிக்கிறார்கள். அதெல்லாம் அத்தகைய தலைவர் வந்து தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு யார் முதல்வராக ஏற்றுக்கொள்வார். அந்த நிலையில் இங்க காங்கிரஸ் இல்லைங்க. தமிழ்நாட்டில் இங்க இருக்கும் ரீஜனல் பார்ட்டிஸ் திராவிட கட்சிகள் இருக்கிறது. அவர்கள் தெளிவான தலைமை, அந்த தலைமை நம்ம நல்ல தலைமை கேட்ட தலைமை நான் சொல்லிட போறோம். ஆனா அவர்களுக்கு ஒரு தெளிவான தலைமை இருக்கிறது. அந்த தலைமையை முழுமையாக அந்த கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சூழலிலே ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை முன்வைக்காமல் நம்மால் தேர்தலை சந்திக்கவே முடியும். அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லாமல் மக்களை சென்று பார்த்து 2016 ஆட்சியை 89 நம்ம முயற்சி எடுத்துக்கணும். நம்ம பிரதமர் ராஜீவ் காந்தி இருக்கும்போது முதல்வர் முன்னேற்றணும். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் முன்வைக்கின்ற அத்தனை தலைவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அர்த்தம் கிடையாது. ஆனால் தலைவரே முன்வைக்காமல் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவரை முன்வைக்காமல் இருந்தோம் என்றால் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சி மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னொரு தெளிவாக தெரிஞ்சு அகில இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கைக்கும் நமக்கும் வேறுபாடு. அவர்கள் இந்தி என்கிறார்கள், மொழியை திணிக்கிறார்கள், மதத்தை திணிக்கிறார்கள், ஒரு RSS சிந்தனை கொண்டு வருகிறார்கள், மதச்சார்பின்மை கொள்கைக்கு விரோதமான சிந்தனைகளை உடையவர்கள், ராமகோவில் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். சில நாடுகளில் வந்து சைவ சாப்பாடு தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வேலைக்கு போகணும்னு சொல்றாங்க, பல விஷயங்கள் செய்யறாங்க. அதற்கான எதிர்ப்பு காங்கிரஸ் கட்சி எல்லாருக்கும் தெரியும். யாரே போய் கேட்டீங்கன்னா பிஜேபிக்கு காங்கிரஸ் வித்தியாசம் இருக்கு, நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பிஜேபியோட கொள்கைக்கும் காங்கிரஸோட கொள்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பிஜேபி வந்து காங்கிரஸ் கொள்கையில வந்து ஒட்டு போறது கிடையாது. நம்ம கண்டிப்பா நம்ம மதச்சார்பின்மை சொல்றோம். மதச்சார்பின்மை பெரிய வித்தியாசம். ஆனா பிஜேபியை எதிர்த்தாலே இந்திய அளவில் நமக்கு ஒரு இடம் இருக்கிறதே தவிர பிஜேபியை எதிர்த்து மட்டும் தமிழகத்தில் இடம் கிடையாது. அது தெளிவா தெரிஞ்சு நம்மளும் மேடையில ஏறி பேசணும், என்ன பேசணும், ஒரு காங்கிரஸ் கொடுத்து நானும் அந்த பிஜேபி அட்டாக் பண்றோம், பிஜேபி கொள்கையை அட்டாக் பண்றோம், நம்ம மதச்சார்பின்மை கொள்கையை பின்பற்றுகிறோம் சொல்றோம். அதுக்கு பார்த்தா இங்க அரசியல் வந்து திராவிட கட்சிகளை மையமாக வைத்து நடைபெறும் அரசியலிலே வெறும் பிஜேபியை மட்டும் விமர்சனம் செய்தால் பத்தாது. இங்க இருக்கும் திராவிட கட்சிகளுக்கு நமக்கும் என்ன வேறுபாடு என்பதை தெளிவாக சொல்லுது. ஒரு தலைமை இல்லாமல் தெளிவாக யார் முதல்வர் என்று சொல்லாமல் இங்க இருக்கும் திராவிட கட்சிகளுக்கும் நமக்கும் எந்த கொள்கை ரீதியாக என்ன வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லாமல் நாம் களத்தில் இறங்கினோம் என்றால் யாரை வட்டார தலைவராக போட்டாலும், யாரை மாவட்ட தலைவராக போட்டாலும், யாரை செயற்குழு உறுப்பினராக போட்டாலும் என்னை பொறுத்தவரை பயனே கிடையாது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ரீஅரேஞ்சிங் தி சேர்ஸ் ஆஃப் டைட்டானிக் அப்படி சொல்லுவாங்க. டைட்டானிக் கப்பல் அப்படியே முழுகிட்டு இருக்கு. படம் பார்த்துருக்கீங்க நிறைய பேர். டைட்டானிக் கப்பல் முழுகும்போது நிஜமாக நடந்துச்சு. அங்க நிறைய சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட் அந்த கப்பல்ல இருந்து ஒரு ஹெட்லைட்டர் சொன்னாரா, ஐயோ சேரெல்லாம் சாயுதே, சேரெல்லாம் உருவாடுத்து அந்த முழுகிற கப்பல்ல போய் அந்த சேரை நேர்படுத்துறது தான் ரீஅரேஞ்சிங் தி சேர்ஸ் ஆஃப் டைட்டானிக் சொல்லுவோம். அதெல்லாம் காங்கிரஸ் செய்யும். முதன்மையாக செய்ய வேண்டிய செயல் என்ன? நாம் யார் தலைமையிலே ஆட்சி அமைத்தால் யார் முதல்வர் என்பதை சொல்ல வேண்டும். இரண்டாவது, திராவிட கட்சிகளுக்கு நமக்கு என்ன வேறுபாடு, கொள்கை ரீதியாக என்ன வேறுபாடு என்று சொல்ல வேண்டும். அதற்கு பின்னர் தான் இந்த வட்டார தலைவர் மாவட்டத்தில் வேலை வாங்க. நானே கேட்பேன், கூட தம்பி வந்தார் திருச்சியில், நான் வந்து எனக்கு வட்டார தலைவர் போய் வாங்கி கொடுங்க. சரிப்பா, அவன் வாங்கி கொடுத்தா என்ன போய் பண்ணுவேன், என்ன பண்ண தெரியாம என்ன போய் சொல்லுவோம் மக்களை பார்த்து, காங்கிரஸ் ஓட்டு போட சொல்லுவேன். என்ன சொல்றேன், எதுக்காக ஓட்டு போட சொல்றேன்? காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் ஆக சொல்லி யார் பேர் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. இன்னைக்கு திராவிட கட்சியில் யாரா இருந்தாலும் அவங்க போய் சொல்லுமா, சரி ஜெயலலிதாவுக்காக ஓட்டு கேட்பாங்க, அவங்க ஸ்டாலினுக்காக, கருணாநிதிக்காக, கலைஞருக்காக ஓட்டு கேட்பாங்க. விஜயகாந்த் கட்சியில கூட அவருக்காக ஓட்டு கேட்பான். பிஜேபியில கூட சொல்லுவாங்க மோடிக்காக ஓட்டு போட்டு சொல்லலாம். நாங்க என்ன சொல்லுவோம், இங்கே சொன்னாங்க எங்களுக்கு பதவி கொடுங்க, எங்களுக்கு பதவி கொடுத்தா நாங்க பண்ணுவோம், 10 பேரை சேர்க்க முடியாது. பிரபு நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டு சொல்லாது, அவள் ஈஸி இல்லை. முதல்ல கோர் ஐடியா இருக்கும். விற்காத பொருளை போய் வீங்க சொன்னாங்க, எப்படி ப்ராடக்டே இல்லாம எப்படி மக்கள்கிட்ட போகுது? மக்கள்கிட்ட போறது முதல்ல ப்ராடக்டையே தயார் பண்ணாங்க. வெறும் மாநில நிர்வாகிகளை மாத்தி போடுறோம், வட்டார தலைவரை மாத்தி போடுறோம், மாவட்ட தலைவரை மாத்தி போடுறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம். யார மாவட்ட தலைவராக போட்டாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழல், இன்னைக்கு இருக்கிற உண்மையான சூழல், காங்கிரஸ் கட்சியால் 5000 ஓட்டு மேல சட்டமன்றத்தில் வாங்குறது பெரிய
2016 ஆட்சின்னு ஒரு மேடையில சொல்றவங்க பூசாம ஏன் போய் நிக்க வேண்டியதான் ஸ்ரீரங்கத்துல? நம்மள விட்டுட்டு போனாங்க. கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதான் கிறிஸ்துமஸ் பொங்கல் நியூ இயர்க்கெல்லாம் வாழ்த்து சொல்றதுக்கு நிறைய போட்டாங்க. அதுக்காக ஒரு கட்சி நட்டு. இப்ப என்ன சொன்னாங்க? வித்தியாசமாக இருக்கும், காங்கிரஸ் கட்சியில் நிக்க வேண்டியதான எலெக்ஷன்ல. அப்பதான் விசாரிச்சாங்க, பரம்பரையிலே யார் எலெக்ஷன் நீங்க நிக்க மாட்டாங்க. பிரிஞ்சு போனவங்களும் போட மாட்டாங்க, பிரியாதவங்களும் போட மாட்டாங்க. எப்படி ஒரு இடைத்தேர்தலையே நீ தனியாக நின்று நம் பலத்தை காமிக்க முடியாத தைரியம் இல்லாமல் நாம் இருக்கிற நிலையில் எப்படி 2016 ஆட்சி என்னன்னு போய் பார்ப்பீங்க? எனக்கு தெரியும், ஸ்ரீரங்க தேர்தலில் யாரும் போட்டியே போட முடியாது. இங்க இருக்கிற அந்த வீரவசனம் பேசுற பிஜேபி கூட கேண்டிடேட் போடாது நல்லா தெரியும். அப்ப நிறைய வீரவசனம் பேசியிருக்காங்க. நிறைய வீரவசனம் பேசி எப்படி நிக்காம இருக்கிறது வழி பார்த்துட்டு விஜயகாந்த் விளையாட போறது ஆர்வமே பார்த்துட்டு ஏன்னா இவ்வளவு நாள் வேகமா பேசிட்டு பிஜேபி பேசுறாங்க. என்னமெல்லாம் விமர்சனம் வச்சாங்க. அவங்க தலைமையில ஒரு ஆட்சி அமைக்க போறோம், அவங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைக்க போறோம், அவங்க தலைமையில முதலமைச்சர் அமைக்க போறோம்னு சொன்னவங்க இப்ப ஸ்ரீரங்கத்தில் ஏன் நிற்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவங்களோட கோர் கான்ஸ்டிடுவன்சி வராங்க. அவங்க ஆட்கள் இருக்கிற ஊர், அவர்களுக்கு வாக்கு இருக்கிற ஊர்ல போய் நிக்க தயாருன்னா அது வேற ஏதோ வேற நடந்துருக்கணும். அவங்க நிக்காம விஜயகாந்த் மாட்டி வைப்பாங்க. அதனால இடைத்தேர்தலை நீங்க சீரியஸ் எடுத்துக்கணும். ஆனா இடைத்தேர்தலில் கூட தைரியமாக நம்மளால நிக்க முடியுது. நம்ம நேரடியாக 2 நாள் 3 நாள் இருக்காங்க நாமினேஷன் முடியுது. 3 நாள் இருக்கு நாமினேஷன். 3 நாள் நாமினேஷன் முடிய வரைக்கும் கட்சி நிக்கிறா நிக்கலையா, யாருக்கா ஆதரவு கொடுக்குறோமா ஆதரவு கொடுக்கலையா, அது நிறைய இல்லை. ஆனா 2014 காங்கிரஸ் ஆச்சு. படிப்படியாக போதும். ஒண்ணு தெளிவாக தெரிஞ்சு 2016 காங்கிரஸ் ஆட்சி எல்லாம் வராது. 2016 நாம யாரையாவது நம்மளை கூட்டணியில சேர்த்து நமக்கென்று ஒரு இடங்களை வாங்கிட்டு அதுல வெற்றி பெறுவதுதான் கெட்டிக்காரத்தை தவிர 2016 தனியார ஆனா போக்கள் தப்பு. ஆனா கோர் ஐடியா இல்லாம என்னை பொறுத்தவரை ஒரு கோர் ஐடியாவை நீங்க முன்வைப்பதற்காக அந்த ஒரு கோர் ஐடியா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஒரு கோர் ஐடியா. அந்த கோர் ஐடியா மக்கள் மனதில் எப்படி பாய்ந்து அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்னர் ஒரு தலைமை அந்த ஐடியாவுக்காக ஒரு தலைமையை வந்திருந்தால் மக்கள் ஏற்றுக்கொண்டு பிற்காலத்தில் நாம அரசியல் செய்யலாமே தவிர ஒரு கோர் ஐடியா இல்லாமல் அரசியல் செய்யும். ரைட்டோ தப்போ மோதி ஒரு கோர் ஐடியா இந்தியா வளர்ச்சி பெறும், ஒரு குடும்ப அரசியலிருந்து மாறுபட வேண்டும், ஏதாவது ஒரு கோர் ஐடியா வைக்கிறோம். நடுத்தர மக்களுக்கு அது வந்து ஒரு நம்பிக்கை முடிச்சு. அவர் வெற்றி பெறுகிறாரா, அவருடைய சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாற்றுகிறாரா காப்பாற்ற மாட்டாரா சரித்திரம் தான் சொல்லும். 2-3 வருஷத்துல தெரியும். ஆனா கோர் ஐடியா வச்சார். அதனால சொன்னீங்க எங்கேயோ இருக்கிற மோதிக்கு 100 பேர் போட்டாங்க, எப்படி வந்து சேர்ந்தாங்க? அந்த 10 பேர் எப்படி சேர்ந்தாங்க? ஒரு கோர் ஐடியாக்கு தான் சார், ஒரு ஐடியாவுக்கு தான் கட்சி வந்து சார். திராவிட கட்சிகளுக்கு முதல்ல வந்து ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் ஒரு கோர் ஐடியா. இன்னைக்கு காங்கிரஸ்க்கு கோர் ஐடியாவே கிடையாது. கோர் ஐடியா செகுலரிசம் மதச்சார்பு கோர் ஐடியா இருக்கும். ஒரு அகில இந்திய அளவில் பிஜேபி எதிர்பார்த்த ஒரு கோர் ஐடியா இருக்கும். ஆனா தமிழ்நாட்டில் வந்து மதச்சார்பின்மை வச்சுக்கிட்டு ஒரு கோர் ஐடியா கிடையாது. இன்னைக்கு ஒரு கோர் ஐடியா வைக்கணும்னா இன்னும் ஒரு பெரிய ஒரு தலைவர் இருக்கணும், பெரிய ஒரு கிளாமரஸ் தலைவர் ஆகணும். ஆனா அதற்கெல்லாம் காங்கிரஸ் இடம் கிடையாது. எதை பொறுத்தவரை ஒரு இந்த சினிமாவில் இருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்ப அரசியலே சினிமாவில் இருந்து விடுபட வேண்டும். இந்த திராவிட சினிமா கல்ச்சர்ல இருந்து அரசியல் விடுபட வேண்டும் என்று விரும்புகிறேன். அவருக்கு கோர் ஐடியா ஒரு பர்சனாலிட்டி ஒரு கோர் ஐடியா. ஒரு கோர் ஐடியா காங்கிரஸ் கட்சி திராவிட கட்சிகளோட எந்த விதத்துல மாறுபடுகிறது என்ற விதத்தை மக்களிடம் எடுத்து சொல்லி அந்த ஐடியாவுக்கு பின்னாடி மக்கள் திரண்டார்கள் என்றால்தான் காங்கிரஸ் எதிர்காலம் இருக்குமே தவிர எந்த ஒரு கோர் ஐடியாவும் வைக்காமல் வெறும் மாவட்ட தலைவர்களையும் வட்டார தலைவர்களையும் பந்தாடி கொண்டு மாற்றிக் கொண்டிருந்தோம் என்றால் எந்த பயனும் வராது. அந்த கோர் ஐடியா இன்னைக்கு தமிழ்நாட்டு பொருளாதாரம் எதை நம்பி நடக்கிறது? 21,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் 21,000 crores டாலர் கணக்குப்படி போட்டு பார்த்தாக்க $3.25 பில்லியன் 24,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் வரும் வருமானத்தை வைத்துதான் இங்க இருக்கிற நலத்திட்டங்கள் எல்லாத்திலும் நடக்கும். இது 21ஆம் நூற்றாண்டில ஒரு வளர்ச்சி அடைந்த சமுதாயத்துல ஒரு வளர்கின்ற நாட்டில ஒரு ஜனநாயக நாட்டில சாராயத்தை நம்பியா ஒரு பொருளாதாரம் நடக்கும். சாராயம் ஒயின் ஷாப் நம்பியா ஒரு பொருளாதாரம். பூர்ண மதவிலக்கெல்லாம் நான் கொண்டு வர சொல்லல, அது கொண்டு வர முடியாது, அது சாத்தியம் கிடையாது. அது வந்தாக்க வந்து கள்ளச்சாராயம் வந்துவிடும். அதற்காக அதை சொல்றதுக்கு யோகியம் கிடையாது. அதை கண்டு சொல்லவும் கூடாது. பூர்ண மதவிலக்கு நான் சொல்றேன். நிறைய பேர் பூர்ணமா இந்த மதுவிலக்கு போராட்டத்துக்கு போறவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஜீசஸ் யோகியா
ஃபர்ஸ்ட் 2 பேர்ட்ட கையெழுத்து வாங்க, அப்புறமா பழகலாம். இதே மாதிரி இவங்க சொல்லுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். இந்த PMK மாநாடு நடக்கும் மாவட்டத்தில் பூர்ணமாக பெரிய கொள்கையாக டாஸ்மாக் கடையை வந்து அங்கே சேல்ஸ் வெளிப்படையாக கொள்கையை நமக்கு நம்பிக்கை இருக்கணும், நம்ம நடக்கணும். அந்த மாதிரி அப்பதான் அந்த கொள்கை சூழ்நிலை சொல்லக்கூடாது. காங்கிரஸ் கட்சியில போய் பூர்ண முதல்வரை பத்தி பேசணும், குமரனுக்கு மட்டும் பேசணும். யாரும் பூர்ணமாவதற்கு நடக்காது. ஆனா ஒரு சமுதாயம், ஒரு அரசாங்கம் வெறும் வருகின்ற சாராயத்திலிருந்து மதுவிலிருந்து வருகின்ற வருமானத்தை தான் 21,000 கோடி ரூபாய் ஒரு டாஸ்மாக் வருது. அதை வச்சு தான் கவர்மெண்ட் நடக்குது. வேற எந்த விதமான முற்போக்கு சிந்தனையும் கிடையாது. அதனால பின்விளைவுகள் எவ்வளவு? டாஸ்மாக் கடைகளை கண்டிப்பா மூடணும், எல்லா கடையும் மூடணும்னு சொல்ல, ஆனா கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஒரு ஏரியால நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த டாஸ்மாக் கடை அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு ஒரு நியூசன்ஸ் வரைக்கும் அதைத்தான் முன்வைக்க வேண்டும். நம்மளுடைய பொருளாதார கொள்கை என்ன? இந்த தமிழ்நாடு தமிழர்கள் பல இடத்துல போய் வர்த்தகம் செய்கின்ற நாடு, படித்த ஒரு மாநிலம், ஒரு முற்போக்கு சிந்தனையுடைய மாநிலம். இந்த மாநிலம் ஒரு சாராயத்தின் மூலமாக நடக்குது. இதெல்லாம் நம்ம மாறுபட வேண்டும். இதுதான் கோர் ஐடியா. வருங்காலத்திலே தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை இந்த டாஸ்மாக் உடைய வருமானத்திலிருந்து மாறுபட்டு ஒரு தொழில் வளர்ச்சிக்கு மூலமாக நம்மால் கொண்டு போக முடியும் என்ற நம்பிக்கையை மக்களிடம் எடுத்து சொல்லி அந்த நம்பிக்கைக்கு நாம் தலைமை தாங்கினோம் என்றால் இது திராவிட கட்சிகளும் நமக்கு ஒரு வேறுபாடு. இல்லாட்டி வேறுபாடே கிடையாது. எதை வச்சு நம்ம மக்களை பார்க்கிறோம்? நான் பூர்ண முதலுக்கு சொல்லவே இல்லை, தெளிவா சொல்லுது. ஆனா இந்த டாஸ்மாக் உடைய வீச்சை குறைக்கிறது, தெருக்கு தெரு டாஸ்மாக் கடை இருக்கிறதை குறைக்கிறது. மது வாங்க வேண்டும் என்று பருந்துவர்கள் அவர்களுக்கு என்று சில இடங்களை ஒதுக்கிவிட்டு இந்த தமிழகத்துடைய பொருளாதாரம் இந்த டாஸ்மாகை நம்பி இருப்பதிலிருந்து விடுவித்து தொழில் மூலமாக, தொழில்நுட்பத்தின் மூலமாக, விஞ்ஞானத்தின் மூலமாக இந்த மாநிலத்தை நடத்த வேண்டுமே தவிர டாஸ்மாக் மூலமா நடத்தப்படும். இதுதான் என்னுடைய கோர் ஐடியா. மக்களிடம் எடுத்து போய் நம்ம சொல்ல வேண்டிய ஐடியா என்ன? இந்த சினிமா டாஸ்மாக் கலாச்சாரம் உடைய திராவிட கட்சிகளுக்கும் நமக்கும் இருக்க வித்தியாசம் என்ன? அவர்கள் நடத்தும் கவர்ச்சி உணர்ச்சி அரசியலுக்கு வேறுபட்டு நாம் தொழில் வளர்ச்சியை முன்வைத்து நடத்துகின்ற அரசியல் தான் வித்தியாசமா இருக்கும். எந்த தொழிலாளர்களும் நீங்க தமிழ்நாட்டுக்கு வரான்னு பாருங்க. தமிழ்நாட்டில் வந்து சும்மா ஒப்பந்தம் தான் கையெழுத்து கொடுப்போம். ஆனா புது கம்பெனியில ஆரம்பிக்க முடியும், ரொம்ப சிரமம். இங்க இருக்கிற சூழல் அப்படி, இங்க இருக்கிற அரசியல் பவர்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி அதை தொழில் பண்றது ரொம்ப சிரமமான விஷயம். அதனால பண்ணவே முடியும். நாம் என்ன முன்வைக்க வேண்டும்? காங்கிரஸ் கட்சி இந்த டாஸ்மாக் நம்பி இருக்கும் பொருளாதாரத்திலிருந்து ஒரு மாற்றமான ஒரு பொருளாதார சிந்தனையை முன்வைக்கிறோம், தொழில்நுட்பத்தை முன்வைத்து தொழில் வளர்ச்சிக்காக நாம் முன்வைக்கிறோம் என்ற ஒரு ப்ளூ பிரிண்டை கொண்டு வந்து அதை மக்களிடம் எடுத்து சொல்லி அதை கொண்டு போய் மார்க்கெட்டை செய்தோம் என்றால் என்னை பொறுத்தவரை 5 ஆண்டுகளிலோ 6 ஆண்டுகளிலோ 7 ஆண்டுகளிலோ மக்களோட நம்பிக்கை. ஆனா ஒரு புதிய சிந்தனையே வைக்காம, எந்த ஒரு புது சிந்தனையும் மக்களிடம் வைக்காம, மக்களிடம் போய் நாங்க போய் 2014 ஆயிரத்துக்கு போறோம்னா அந்த ரேஸ்லயே நம்ம சேர்த்துக்க மாட்டோம். இந்த சிந்தனை காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுமா? இந்த கட்சி மேலே இருந்து அவர்கள் இதற்காக ஆதரவு தெரிவிப்பார்களா எனக்கு தெரியாது. மேலே இருந்து ஆதரவு வந்துதான் நாம் வந்து இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் என்ற கொள்கையிலே நாம் மாறுபடுகிறோம். இந்த ஹைகமாண்ட் கல்ச்சரே தப்பு நினைக்கிறேன். வெளி மாநிலத்திலிருந்து ஒரு அப்சர்வர் அனுப்பிட்டு அவர் வந்து இதை முடிவு பண்ணுவார்கள் தவிர இது கிராஸ் ரூட்ல இருந்து இந்த ஐடியாவை கொடுக்கும். இங்கு வந்திருக்கும் நம் நண்பர்கள் முதலிலே இந்த டாஸ்மாகை நம்பி இருக்கும் பொருளாதாரத்துக்கு மாற்றமாக காங்கிரஸ் கட்சியால் ஒரு நிர்வாகத்தை கொண்டு வர முடியும் என்ற செய்தியை சொட்டு சொட்டாக நீங்கள் இப்பொழுதே நீங்கள் அதை பிரகடனம் செய்தீர்கள் என்றால் என்னை பொறுத்தவரை ஒழுங்காக செய்தோம் என்றால் 5-6 ஆண்டுகளிலே நமக்கென்று ஒரு மாற்றம். இது டெல்லியில இருந்து சொல்லுவாங்க, டெல்லியில இருந்து யாராவது டாக்குமெண்ட் வந்து கொடுத்து சொல்லுவாங்க, அதை ஏற்றுக்கொள்ளவே. இது முதல்ல மாறணும். காங்கிரஸ் கட்சியோட ஃபங்க்ஷனிங் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா குடியரசு தினம், சுதந்திர தினம், இறந்த நாள், பிறந்த நாள், இதுதான் கட்சி. வேற எதுவுமே இருக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க. ஜனவரி சொல்லிட்டு வருவேன் எந்தெந்த பிறந்த நாள் கொண்டாடும், எந்தெந்த இறந்த நாள் சொல்லி எனக்கு மனப்படமா தெரியும். 26 முடிஞ்சா காந்தி ஜெயந்தி, காந்தி இறந்த நாள் வந்து இந்த மாதிரிதான். இது ஒரு கட்சி கிடையாது. வெறும் இறந்த நாள் பிறந்த நாளையும் குடியரசு தினம் காந்தி ஜெயந்தி கொண்டாடுறது ஒரு கட்சி கிடையாது. ஒரு கோர் ஐடியா ரைட்டோ தப்போ பிஜேபி ஒரு கோர் ஐடியா. அது என்ன நம்ம ஒத்துக்கலாம் ஐடியா. ஆனா இந்துத்துவ ஐடியா கொண்டு முன்னாடி RSS ABVP அப்பவே ஒன்றும் அந்த இந்து முன்னணி வந்து நீ பார்த்த பெருமாள் மகன் எழுத்தாளர் எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சென்சார் போட பாருங்க, முழுக்க அவர் ஆட்கள் பிடிக்கிறார். அவரோட கோர் ஐடியாலஜி நமக்கு பிடிக்காத ஐடியாலஜி நான் ஏற்றுக்கொள்ள எந்த காலத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது. மதத்தையும் அரசாங்கத்தையும் சேர்ப்பதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஆனா அதை திணிக்கிறாங்க. ஆனா அதை மட்டும் அவர்களை மட்டும் எதிர்த்து நாம் அரசியல் பண்ணணும்னு நினைச்சோம்னா பண்ணவே முடியும்.
நம்மளுடைய கோர் ஐடியா என்ன? நீங்க போய் காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் என்னப்பா கவர் ஐடியா என்ன? காங்கிரஸ் மக்களுக்கு என்ன செய்யணும் சொல்ல தெரியாது. யார் முதல்வர் என்று சொல்லாமல் ஒரு கோர் ஐடியா இல்லாமல் கட்சி வளர்ந்து ஒரே வருஷத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன்னா மக்கள் விரும்புறாங்க. என்ன மக்கள் விரும்புறாங்க? மாற்றம் வேண்டும். நடுத்தர மக்கள் டெல்லியில இருக்கிறாங்க. நடுத்தர மக்கள் ஒரு மிடில் கிளாஸ் சொசைட்டி, அங்க ஒரு மாற்றம் வேண்டும். மிடில் கிளாஸ் இருந்து ஒருத்தர் வரணும். மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாம் வந்து இந்த அரசியல் கட்சிக்கு மாற்றமாக ஒரு தலைமை வரும். அவர் தலைமைக்கு பின் தான் ஒரு கட்சி வரும். நீ அரவிந்த் கெஜ்ரிவால் வளர்ந்துருக்கா டெல்லி, அது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற ஒரு தலைவருக்கு பின்னாடி தான் வரும். ஒரு தலைவர் இல்லாமல் ஒரு ஐடியா இல்லாமல் கட்சி வளரவே முடியும். தமிழ்நாட்டில் அதுதான் நமக்கு ப்ராப்ளம். நமக்கு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் ஐடியாவும் கிடையாது, தலைவரும். ஒரு தலைமைக்கு பின்னால் ஐடியாவும். இதுவே நான் தனிப்பட்ட முறையில் நான் முன்னிறுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. நீ தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த டாஸ்மாக் கலாச்சாரத்திலிருந்து, இந்த சினிமா கலாச்சாரத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி வேறுபடுகிறது. இதற்கு மாறாக காங்கிரஸ் கட்சியா ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும் என்ற விதையை நீங்கள் விதைக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் தவிர இதையே அடுத்த வாரம் அறுவடை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அறுவடை செய்ய முடியாது. தெளிவாக தெரியும். படிப்படியாகத்தான் இதை கொண்டு போக முடியும். ஒரு இடத்திலையும் நம்ம பேசும் பொழுது, ஒரு இடத்துல நம்ம பிரகடனம் செய்யும் பொழுது, ஒரு பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்த 21,000 கோடி ரூபாயை நம்பி தமிழ்நாடு இருக்க வேண்டாம். இதை தாண்டி தமிழகத்தில் பொருளாதாரம் நடத்த முடியும். இதை தாண்டி அரசாங்கம் நடத்த முடியும் என்ற நம்பிக்கை அவர்கள் கொடுக்க முடியும். அந்த வேளையிலே யார் தலைமை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பின்னால் போவதில் எனக்கும் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் தலைமையை தர வேண்டும். தலைமை தராமல், முகம் தெரிந்த தலைமையை தராமல், முகம் தெரிந்த தலைமை தராமல் எனக்கு பொறுத்தவரை இந்த 21ஆம் நூற்றாண்டில் எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலும் ஒரு கட்சி வளர்ந்து ராஜபக்சே தேர்தலில் ராஜபக்சே தோற்று போன யாருமே கிடையாது. ஆனா அவருடைய சுகாதாரத்துறை அமைச்சர் கட்சியில் இருந்து விலகி எதிர்கட்சிக்கு சென்று எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முகத்தை முன்வைத்து தான் தோற்கடித்தார்கள். முகம் இல்லாமல் எந்த ஒரு இயக்கமும் வெற்றி பெறவே முடியாது. காங்கிரஸ் கட்சிக்கு முகம் வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கொள்கை வேண்டும். அந்த கொள்கையை வைத்துக் கொண்டுதான் நாம் வளர வேண்டும் தவிர இதை எல்லாம் செய்ய முடியும். இது இந்த கூட்டத்தில் இருந்து இன்ஃபார்மல் மீட்டிங் தான் சொல்லுவோம். இன்ஃபார்மலா உங்களுக்கு ஐடியாவை மனசு வைக்கும். இதை வந்து எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும், இதை எப்படி நம்ம மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும், ஏன் காங்கிரஸ் கட்சி பக்கம் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோர் ஐடியாவை வைக்கிறேன் தவிர இதுவே முடிவு. இன்றைக்கு நம்ம கூட பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமே எல்லாம் நாளைக்கே சரியா கூடாது 2016 ஆட்சி நடத்தணும் தான் காங்கிரஸ் பிரச்சனை. ஒரு கூட்டம் போட்டாலும் 2016 ஆட்சி வந்து, ஒரு வட்டாரத்து கூட்டம் போட்டாலும் 2016 ஆட்சி, ஒரு மாவட்டத்தில் 500 பேர் சேர்ந்தா 2016 தயவுசெய்து நிறுத்துங்க. 2016 ஆட்சியெல்லாம் வராது. 2016 வலுவான அரசியல் கட்சியாக இருக்க முடியும், ஒரு கூட்டணியில் இருக்க முடியும், அதற்கு பின்னால் தான் வளர முடியும். அதை தாண்டி நாம் பார்க்க வேண்டும் என்றால் போராக ஒரு ஐடியா, போர் ஐடியா இல்லாமல் ஒரு கட்சி வளரவே முடியாது என்பதை நீங்கள் தெளிவாக தெரியும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பார்க்கிறீர்கள் யாரையாவது முன்னிறுத்தி தான் நாம் அரசியல் செய்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி தோற்கடிக்கப்பட்டது? மமதா பானர்ஜி ஒரு தலைமை, முகம் தெரிந்த தலைமை முன்னிறுத்தினாலும் தோற்கடிக்கப்பட்டது தவிர காங்கிரஸ் கட்சியா முடியும். அதே மமதா பானர்ஜி காங்கிரஸ் குள்ள இருக்கும்போது முன்னிறுத்தவே இல்லை, வெளியே சென்றுதான். தயவு செய்து நம்ம கட்சி விட்டு வெளியே போய் நினைக்காது. இது நம்ம கட்சி, நம்ம ஒண்ணு எங்கேயும் போக வேண்டாம். பல பேருக்கு ஒரு கவலை, கூப்பிட்டோம்னாக்க எங்க வெளியே போடுவோம். அது நம்ம கிறிஸ்துமஸ் கட்டி நம்ம சொன்னா கூட பேப்பர்ல போடுறாங்க. பொங்கல் வாழ்க்கை சொன்னா இப்ப கூட பேப்பர்ல போடுறாங்க. கர்நாடகா கொடுத்தா பேப்பர்ல போடுறாங்க செய்தி கட்சியில ஆரம்பிக்கணும். இப்படி தெளிவா தெரிஞ்சுங்க. சரித்திரத்தை படிச்சீங்கன்னா இளம் துருக்கியர்கள் ஒரு வாசகம். இளம் துருக்கியர்கள் சொல்லுவாங்க. டர்க்கி நாட்டில் ராஜாவை எதிர்த்து அந்த ஊர்ல இருக்கிற மிலிட்டரி லீடர்ஸும் அங்க இருக்கிற அதிகாரிகள் ஒன்னா சேர்ந்து அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே இருந்து இந்த சிஸ்டத்தை மாற்றுறதுக்காக இளம் துருக்கியர்கள் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை இங்க வந்திருக்கும் 234 தொகுதியில் வந்திருக்கும் 1967 பிறகு பிறந்த இந்த G67 தமிழ்நாடு காங்கிரஸ் உடைய இளம் துருக்கியர்களாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியை மாற்ற வேண்டும். காங்கிரஸ் கட்சி ஒரு துடிப்பான இயக்கமாக மாற வேண்டும். காங்கிரஸ் கட்சி தமிழகத்தை மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயக்கமாக மாற வேண்டும். ஒரு சிந்திக்கின்ற இயக்கமாக மாற வேண்டும். இந்த டாஸ்மாக் சினிமா கலாச்சாரத்துக்கு மாறுபட்ட சிந்தனையை மக்களிடம் முன்வைத்து அந்த சிந்தனையை எல்லாரிடம் பரவி பின்னர் அதற்கு தலைமை தாங்கி ஒரு காலத்தில் ஆட்சி அமைக்கும் இயக்கமாக காங்கிரஸ் கட்சி மாற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் இந்த இளம் துருக்கியர்கள் G67 கூட்டமை தவிர காங்கிரஸ் கட்சியில கோஷ்டி அமைப்பதற்கோ காங்கிரஸ் கட்சியில் விலகி செல்வதற்கோ இந்த கூட்டம் இல்லை என்று இந்த சிந்தனையோடு தான் நீங்கள் செல்ல வேண்டும். இந்த 21,000 கோடி ரூபாய்க்கு மாற்றமாக காங்கிரஸ் கட்சியால் செயல்பட முடியும். என்னை பொறுத்தவரை நிச்சயமாக முடியும். வெளிப்படையாகவே எப்படி பண்ண முடியும் ஒரு அறிஞர் வெளிப்பட ஒரு மீட்டிங் பண்ண அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காங்கிரஸ் ஒரு மாவட்டத்தில் பேசும்போது என்னைய நாங்க டிஎம்கே என்ன வித்தியாசம்? நாங்க ஒன்றும் சாராயத்தில் குறைக்கலையா? சாராயம் இல்லாம இந்த தமிழ்நாட்டை நடத்த முடியும். ஒரு இலவச வேலை
அதையும் நீங்க எடுத்து சொல்லணும். உங்களுடைய ஜனநாயகம் சுயமரியாதை 500 ரூபாய் தரிசனம் இருக்கிறார். உலகத்துல பல நாடுகளில் அந்த வாக்குரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார். ஜனநாயகம் வேண்டும், எங்களுக்காக உயிர் கொடுக்கிறது தயாராக. பல நாடுகள் வாக்குரிமையே கிடையாது. ஆனா இந்த தமிழ்நாட்டுல இந்த வாக்குரிமை அவ்வளவு ஈஸியா கொடுத்து தமிழ்நாட்டுல 500 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஒரு எலெக்ஷனுக்கு போயிட்டு இது ஸ்ரீரங்கத்திலையும் போக போகுது சந்தேகம். அங்க ரங்கநாத சாமி கோச்சிட்டாலும் சரி, கோச்சிக்கிற சாமி அங்கேயே 200 ரூபாய் 500 ரூபாய்க்கு உண்மை. இதுதான் ஏதாவது உண்மை. தமிழ்நாட்டுடைய அரசியல் தான் உண்மை. இந்த உண்மைகளை தான் பேசி ஒரு மக்கள் இயக்கமாக காங்கிரஸ் கட்சி மாறி நாம் அடிக்கடி இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கோம். 2 விஷயத்தை நீங்க பேசணும். முதல்ல பேச வேண்டியது காசு வாங்கி ஓட்டு போடாது, காசு வாங்கி ஓட்டு போடாத. 2வது, இந்த சினிமா டாஸ்மாக்கு மாற்றமாக காங்கிரஸ் கட்சியால் ஒரு பொருளாதார கொள்கையை கொண்டு வர முடியும். அந்த கொள்கையை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லணும். அதை இப்பொழுது கீழே இருந்து மேல வரைக்கும் கொண்டு வரணும்னா என்னை பொறுத்தவரை ஒரு 5, 6, 7 வருடங்களுக்கு பிறகு அதை அறுவடை செய்யறதுக்கு வாய்ப்பு வருமே தவிர 2014 வரும். கொள்கை, ஒரு கோர் ஐடியா. காங்கிரஸ் கட்சினா என்ன, எப்படி திராவிட கட்சியோட நம்ம மாற முடியும், எப்படி டிஎம்கே ஏடிஎம்கே நமக்கு என்ன வித்தியாசம் சொல்லாம, யார் தலைமை தாக்குவார் என்று சொல்லாம நான் மக்களிடம் போய் கடந்த காலத்தில் இந்தியா சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம், பங்களாதேஷ் போற ஜெயிச்சோம், மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தோம், இதெல்லாம் சொல்லி தான் ஜெயிக்க முடியாது. நீங்க பல பேர் சொன்னீங்க மக்களோட நல்லா இருக்கணும், மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும். சேவையெல்லாம் செய்யும், தயவுசெய்து சொல்லுங்க. எலெக்ஷன் நின்னாவே எலெக்ஷனை பண்ணுங்கிற முறையில் சொல்றாங்க. சேவை செஞ்செல்லாம் ஜெயிக்க முடியாது. முன்னாடி தெளிவா சொல்லுங்க. நீங்க உங்க மனசாட்சிக்காக தயவுசெய்து நல்லது செய்யுங்க, நல்லது செய்யாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனா கோர் ஐடியா இருக்கும். எப்படி பிஜேபிக்கு கட்சியே இல்லாத பிஜேபி ஒரு உயிரிழச்சோடு இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு பூத்துல ஏறிட்டு இருந்தாங்க. எப்படின்னா ஒரு ஐடியா, ஒரு பர்சனாலிட்டிக்காக, ஒரு ஐடியாக்காக. பாலிடிக்ஸ் இஸ் அபௌட் ஐடியா. கோர் ஐடியாவே இல்லாமல் ஒரு அரசியல் பண்ணவே முடியாது. கோர் ஐடியா, கோர் ஸ்பார்க். நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்ல இந்த ஆப் கட்சி அதை இங்கே நிறைய பேருக்கு சேர்ந்தான், அதுக்கப்புறம் பிசினஸ் போயிடுச்சு. ஆனா ஐடியாக்காக தான் மக்கள் சேர்வார்களே தவிர ஏதோ நல்லது செய்தார்கள், நல்லது செய்யவில்லை என்று யாரும் செய்ய மாட்டார்கள். நல்லது கண்டிப்பாக செய்யுங்கள், காங்கிரஸ் கட்சி மூலமாக செய்யுங்கள், உங்களுடைய வேற ஏதாவது அமைப்பு மூலமாக செய்யுங்கள். நான் வேண்டாம் சொல்லவில்லை. உங்கள் பகுதியிலே நீங்கள் பிரபலப்படுத்திக் கொண்டு செய்யுங்கள். ஆனால் உங்கள் பகுதியிலே ஒரு 100 பேருக்கு 500 பேருக்கு நல்லது செய்கிறேன் என்ற ஒரே காரணத்துக்காக தேர்தலிலும் அரசியலிலும் வெற்றி பெற்ற வேண்டும் நினைத்து விடாது. தேர்தலிலும் அரசியலிலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு கோர் ஐடியா இருக்கும், கோர் ஐடியாலஜி. கோர் ஐடியாலஜி இல்லாத காரணத்துக்காக காங்கிரஸ் தள்ளப்பட்டு என்ன கோர் ஐடியாலஜி இல்லை. அதனால இந்த 2 கருத்துக்களை முன்வை ரொம்ப ஐடியாவும் கொடுக்க கூடாது. டோனி பிளேயர் சொல்வார், எலெக்ஷன்ல நிற்கும் போது 5-6 விஷயத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, 1-2 விஷயத்தை மட்டும் தான் பேசணும். அதையே திருப்பி பேசி மக்கள் மனசுல அதை ஊற வைக்கணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தான். 1, காசு வாங்கி ஜனநாயகம் பிடிக்காது. 2வது, டாஸ்மாக் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டை எங்களால் நடத்த முடியும், வேலை வாய்ப்பு வாங்கிக்க முடியும். இந்த இளம் தூக்கியர்கள் இந்த ஜிசிசிசம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனே தவிர இதனாலேயே 2010 ஆட்சி நமக்கு வட்டார கலைஞர் பதவி கிடைக்கல, நமக்கு வட்டார புதுச்சேரி பதவி கிடைக்கல, நம்ம மாவட்டத்தில் பதவிகள் கேட்காதீங்க. ஏன்னா இந்த இதுல எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்லாமல், எந்த ஒரு கோர் ஐடியாலஜி இல்லாமல் இருக்கும் இயக்கத்துல பதவி வாங்கி கொண்டு இந்த சுகத்தை நீங்க கட்ட மாட்டீங்க. ஆனா மக்கள் இயக்கமாக மக்களுக்கு ஆமா இந்த திராவிட கட்சிகளுக்கு மாறா காங்கிரஸ் கட்சி சொல்லுது. இதுக்கு பின்னாடி போகலாம் ஒரு எண்ணம் வந்த பிறகு அப்ப அந்த நேரத்தில் வாருங்கள், உங்களை தகுதியானவர்களுக்கு நிச்சயமாக நானே பதவி வாங்கி தருகிறேன். நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நான் சொன்ன கருத்துக்களை பிரகடனம் செய்ய வேண்டும். அதற்காக எலக்ட்ரானிக் மீடியா நமக்கு டிவியில நம்ம காமி மாட்டாங்க, அது தெரிஞ்சுங்க. நமக்கு இருக்கிற டிவியில நமக்கு டிவியில காமி மாட்டாங்க. ஆனா இதை வாய் வழி பிரச்சாரமாக பொதுக்கூட்டங்கள் மூலமாக இன்னும் டீட்டெயிலா 26,000 கோடி ரூபாய் எப்படி வருது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தும் பணம் வாங்குறாங்க, இதனால என்னென்ன சீர்கேடு தமிழ்நாடு, எத்தனை பேருக்கு உயிர் போகுது, அந்த உயிர் போறதால என்ன பாதிப்பு, அதெல்லாம் நான் நீட்டா எடுத்து சொல்றேன். இதைதான் மையமாக வைத்து திராவிட கட்சிகளுக்கு மாறாக காங்கிரஸ் கட்சியால் செயல்பட முடியும் என்பதை தெளிவாக மக்களிடம் போற்றிக் கொண்டே இருந்தவர்கள் என்றால் மக்கள் நமக்கு பக்கம் திரும்பி பார்ப்பார்களே தவிர ஒரு தெளிவான தலைமை, தெளிவான சிந்தனை இல்லாமல் மக்களை சந்திப்பதில் எந்த விதமான புரோஜனம் இல்லை என்று தெளிவாக இருக்கு. நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் கூட்டத்தை நடத்தவில்லை, நம்பிக்கையோடு தான் அந்த கூட்டத்தை நடத்துகிறோம். அது தெளிவாக இது இளம் தூக்கியர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இது மாற வேண்டும் என்றால் இது மாற வேண்டும். இந்த திராவிட கலாச்சாரத்துக்கு மாற்றமாக காங்கிரஸ் கட்சி இருக்க வேண்டும் என்றால் மக்களிடம் எடுத்து சொல்றதுக்கு ஒரு செய்தி இருக்க வேண்டும். அந்த லோக்கல் பிரச்சனைகளை தீர்ப்பால் அது லோக்கல் பிரச்சனை லோக்கல் அரசியல் தமிழ்நாடு எங்கும் மக்களுக்கு ஒரு ஆதங்கம் வர வேண்டும் என்றால் ஒரு தேர்தலையும் ஒரு ஆதங்கத்துக்கு தான் ஓட்டு போடுறாங்க. 91 தேர்தலில் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கொலை அந்த ஆதங்கத்துக்கு ஒரு வாக்களித்தார். 96 தேர்தலை பார்த்தா ஜெயலலிதாவுடைய நடத்தின கல்யாணம் அவருடைய அட்டுழியத்துக்காக ஒரு ஆதங்கத்தால போடுது. 2011 தேர்தலை பார்த்தா குடும்ப அரசியல் ஒரு ஆதங்கத்தால் ஒரு தேர்தல் ஒரு ஆதங்கத்துக்கு தான் ஓட்டு விட்டாங்க. நீங்க அந்த ஊர்ல நீ கொலை விட்டாங்க தண்ணி விட்டாங்கிறது மட்டும் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் ஆகுது. ஒரு தேர்தலும் ஒரு ஆதங்கம். இந்த தேர்தல் மத்தியிலே பார்த்தீங்கன்னா
மோடி வர வேண்டும், இந்த கூட்டணி ஆட்சி போக வேண்டும், ஒரு வலிமையான தலைவர் வர வேண்டும். எது அது உண்மையா பொய்யானலாம் போல. ஆனா ஒரு தேர்தலில் ஒரு ஆதங்கம் இருக்கு. அந்த ஆதங்கம் இல்லாமல், அந்த ஆதங்கத்தை நாம் உருவாக்காமல், அந்த ஆதங்கத்தை உருவாக்குகின்ற கருத்தை நாம் சொல்லாமல் நம்மால் தேர்தலில் வெற்றி பரிதாபத்தால் யாரும் போட்டு போட மாட்டாங்க. தெரியாது. ஒரு ஆதங்கத்தை உருவாக்கும் அளவுக்கு கோர் ஐடியாவை நாம் முன்வைக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை இந்த சினிமா டாஸ்மாகிலிருந்து மாறுபட்ட சிந்தனையை காங்கிரஸால் வைக்க முடியும். அந்த சிந்தனையின் மூலமாக தமிழகத்தை வழிகாட்டு நம்மளால் நடத்த முடியும் என்ற கோபத்தை, அந்த ஆதங்கத்தை நாம் உள்கொண்டுதான் இந்த கட்சியை வளர்த்த முடியுமே தவிர எந்த ஒரு சிந்தனையும் நீக்காமல் கடந்த கால சாதனைகளையும், கடந்த கால சரித்திர சாதனைகளையும், கடந்த கால சரித்திர தியாகங்களையும் மட்டுமே வைத்து யாரும் வாக்களிக்க மாட்டார்கள். அரசியல் என்றால எதிர்கால நம்பிக்கைக்காக வாக்களிக்கும். தெரியாது. எதிர்கால நம்பிக்கை தான் அரசியல். யாருமே கடந்த காலத்துக்காக வாக்களிப்பதே கிடையாது. எதிர்காலத்தில் என்ன செய்ய போறார்கள், எதிர்காலத்தோட சிந்தனை எப்படி இருக்கு, எதிர்காலத்துக்காக வாக்களிக்கிறார்கள். எல்லா தேர்தலும் எதிர்காலத்துக்கு தான் வாக்களிக்கிறார். கடந்த காலத்துக்கு வாக்களிக்கவே மாட்டார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த இளம் துணிஞர்கள் இந்த G67 இங்கிருந்து வளர வேண்டும். இதற்கு ஒரு லாங் டேர்ம் பிளான் தான் தேவை தவிர 2016 என்ற குறுகிய அட்டவணைக்குள்ளே அதை வெற்றி பெற முடியாது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு யதார்த்த அரசியல் செய்ய வேண்டும். அதே வேளையில் நியாயமான அரசியல் செய்ய வேண்டும். அதே வேளையில் திராவிட கலாச்சாரத்திற்கு, திராவிட டாஸ்மாக் கலாச்சாரத்துக்கு, திராவிட டாஸ்மாக் சினிமா கலாச்சாரத்திற்கு மாற்றமாக அரசியலை நம்மால் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையோடு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.